அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் ஊடல் உவகை. குறள் எண் 1327. ஊடலில் தோற்றவர் வென்றார், அது மன்னும் கூடலில் காணப்படும். தம்பதிக்கு இடையில் நடக்கும் சிறு சண்டையில் தோற்றவர் வெற்றி பெற்றவராகிறார். அது எவ்வாறு என்பது அதற்கு பின் நடக்கும் கலவியில் தெரியும். In the love fight, loser is the winner. How? This can be known during the union after the fight. என் துழிப்பா, தோற்றாரே வென்றார் ஊடலுக்கு பின் நடக்கும் காதல் விளையாட்டில். தோற்றாரே வென்றார் ஊடலுக்கு பின் நடக்கும் காதல் விளையாட்டில். கவிப்பேரரசு அவர்கள் சொல்லியுள்ள உரை, ஊடல் என்பது ஒரு விந்தையான விளையாட்டு. இதில் தோற்றவரே வெல்கிறார்கள். ஆனால் தோல்வியின் வெற்றி உடனே உணரப்படாது, அது உணர்ச்சியோடு கொள்ளும் புணர்ச்சியின் போதே புலப்படும் என்கிறார் அவர். விளையாட்டு போட்டி அப்படின்னா ஒருத்தர் ஜெயிக்கணுங்க, ஒருத்தர் தோக்கணும். ரெண்டு பேரும் வெற்றி பெறுவதற்கான சில விளையாட்டுகள் இருக்கும். அதுதான் டிரா அப்படின்னு சொல்றது, சமனில் முடிந்தது அப்படின்னு சொல்றது. அந்த காலத்தில் டெஸ்ட் கிரிக்கெட்லாம் ஆடும்போது மாங்கு 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 மாங்குன்னு 6 நாள் ஆடுவாங்க. 6 நாள் முடிச்சுட்டு கடைசியா டிரான் வேற சொல்லிடுவாங்க. அந்த போட்டி பாக்குறதுக்கு சில பேர் போய் உட்கார்ந்துருப்பாங்க. இப்பெல்லாம் 20 ஓவர் கிரிக்கெட் ஆயிடுச்சு. ஒரு நாள் சாயங்காலத்துல விளையாட்டு ஆடி விளையாட்டு முடிச்சிடுறாங்க. வெற்றி தோல்வி முடிகிற வரைக்கும் விடுறதில்ல. சூப்பர் ஓவர்னு போட்டு சூப்பர் ஓவர்னு போட்டு கடைசியில வெற்றி தோல்வி யாருன்னு முடிவு பண்ணி சொல்லிடுறாங்க. அந்த மாதிரி காதல் விளையாட்டு நடக்குது. இந்த காதல் விளையாட்டுல யார் விளையாடுறா? தலைவனும் தலைவியும் விளையாடுறாங்க. இதுக்கு முன்பாக ஒரு ஊடல் விளையாட்டு நடக்குது. அந்த காதல் விளையாட்டினுடைய ஒரு பகுதி, முதல் பகுதி ஊடல் விளையாட்டு. இடைவேளைக்கு முன்பகுதின்னு எடுத்துக்கலாம் ஊடல் விளையாட்டு. அந்த ஊடல் விளையாட்டுல என்ன ஆகுதுன்னா, தலைவன் தலைவி கிட்ட கோவிச்சுக்கிறான், தலைவி தலைவன் கிட்ட கோவிச்சுக்கிறான். அதுக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கும். இந்த காரணங்கள்லாம் சொல்லவே முடியாது. சீக்கிரமா வந்தாலும் கோவிச்சுக்குவா, லேட்டா போனாலும் கோவிச்சுக்குவான். அவ குளிச்சுட்டு அன்றிலிருந்து மலர் போல வீட்டுல இருந்தாலும் கோவிச்சுக்குவான், குளிக்காம அழுக்கா இருந்தாலும் கோவிச்சுக்குவான். இந்த மாதிரி கோவிச்சுக்கிறதுக்கு காரணமே இல்லாம கோபம் வருங்க. அதாவது மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபம் வர்றதுக்கு ஒரு காரணம் வேணுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஊடல் நிறைய நடக்கும். இந்த ஊடல்ல ஒருத்தர் தோற்பார், ஒருத்தர் வெல்வார். எப்படி? முக்காவாசி ஆண்கள் தான் தோற்பாங்க. எப்படி தோற்பாங்க? அம்மா தாயே, தப்பா பேசிட்டேன், கொஞ்சம் என்ன மன்னிச்சிரு, கொஞ்சம் பெருசா எடுத்துக்காத அப்படின்னு போய் கெஞ்சறதாகட்டும், அல்லது கண்ணு இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கலாமா கண்ணு, நம்ம மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கு தெரியுமா அப்படின்னு கொஞ்சறதாகட்டும், எதையாவது பண்ணி அந்த ஊடலில் மன்னிப்பு கேட்டோ கைகாலில் விழுந்தோ தோற்று போயிடுவார்கள் ஒரு வகையினர், ஒரு விளையாட்டுக்காரர். அவர் ஆண்கள் வச்சுக்கலாம். வெற்றி பெற்றவர் யார்? அங்கே பெண். ஏன்னா மன்னிப்பு கேட்டது ஆண் தான். அந்த வெற்றி பெற்றவர் அந்த இடைவேளைக்கு அப்புறம் வர விளையாட்டுல தோற்று போவார். அங்க தோல்வி அடைந்தவர் வெற்றி பெறுவார். எப்படி? அன்பு அதிகமாக இங்க தோல்வி அடைஞ்சார் இல்லையா, அவர் காட்டுவார். மிக அதிக இன்பமும் தொய்ப்பார். அங்கே வெற்றி பெற்று இங்கே விளையாடும் நபரை விட, அதனால் அவர் இங்கே தோற்று விடுவார் என்று சொல்கிறார். சுருக்கமா சொல்லுங்களா, ஊடல் வந்துச்சுன்னா தயவு செய்து கால் விழுந்துருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. அதற்கு பிறகு நடக்கும் கூடல் உங்களுக்கு மிகவும் இன்பமாக இருக்கும் அப்படிங்கறதா வள்ளுவர் சொல்லக்கூடிய உரை. இதற்கு ஒரு பாட்டு. விடியலுக்கில்லை தூரம், விடியும் மனதில் இன்னும் ஏன் பாரம், உன் நெஞ்சம் முழுவதும் வீரம், இருந்தும் கண்ணில் இன்னும் ஏன் ஈரம், தோல்வி நிலை என நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா, வாழ்வை சுமையென நினைத்து தாயின் கனவை மிதிக்கலாமா என்று ஊமை விழிகள் என்ற படத்தில் ஆபாவானன் எழுதிய ஒரு சில நல்ல பாடல்கள் இதுவும் ஒன்று. மனோஜ் கியான் என்ற அற்புதமான இசையமைப்பாளர் இசையமைச்சிருப்பார். பி.வி. சீனிவாஸ் மற்றும் குழுவினர் பாடியிருப்பாங்க. இதுல என்ன, இந்த பாட்டுக்கும் இந்த ஊடலுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா, இது ஊடலுக்காக பாடுற பாட்டு இல்ல, ஒரு உத்வேகத்தோட பாடுற பாட்டு. விடியலுக்கு இன்னும் தூரம் இல்ல, காலைல விடிய போகுது, ஆனா இன்னுமே 2 பேர் மனசுலயும் ஒரு பாரம் இருக்குது அந்த ஊடல்னால, சீக்கிரத்தை முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. நெஞ்சத்துல உனக்கு வீரம் இருக்கு, இருந்தாலும் உன் மனசுல இன்னும் பாரம் இருக்கு,
அதனால அவள் கண்ணில் ஈரம் இருக்கு, கண்ணீர் வடிக்கிறார், அதனால சீக்கிரமா உடல் முடிங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி மறைமுகமா சொல்ற மாதிரியான பாடல் இது. தோல்வி நிலை நினைத்தால் மனுஷன் வாழ்வு நினைக்கலாமா? நீ ஊடல தோத்துட்ட, அதுக்காக நீ அது நிலைன்னு நினைக்கலாமா? இங்க கூடு, நிச்சயமா உனக்கு வெற்றி கிடைக்கும் என்றும் சொல்வதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இதைத்தான் திருக்குறளும் சொல்லுது. ஊடலில் தோற்றவர் வென்றார், அது ஒன்றும் கூடலில் காணப்படும். நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷினித்திராலயா, வெளியக்கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அருள் நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.